sorry, I do not, I understand your problem because I feel the same way when I'm in Delhi. I can't understand Hindi, you can't understand English. ஹிந்தியில் எழுப்பிய கேள்விக்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழி அளித்த பதில்தான் இது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் கபடி போட்டி நடைபெறுகிறது. இதை தொடங்கி வைத்து பேசிய கனிமொழி, இரு பாலாறில் இருந்தும் தலா 30 அணிகள் பங்கேற்கும் நிலையில் பரிசு தொகையையும் சமமாக வழங்க வேண்டும் என போட்டி அமைப்பாளர்களிடம் கோரிக்கை விடுத்தார். அதை ஏற்ற அவர்கள் இந்த ஆண்டே பரிசு தொகை சமமாக வழங்கப்படும் என்றனர். அதன்படி போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. குரங்கம்மை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கு அதனுடைய மாதிரிகளை கொண்டு சென்று ஆய்வு செய்வதற்குரிய அந்த அமைப்புகளுக்கு 22 ஆய்வகங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதில் ஒன்று தமிழ்நாட்டுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ்நாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆய்வகம் கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் அமைந்திருக்கிறது. அதற்கு தேவையான வேதிப்பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் கண்டறியப்படவில்லை. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் பல்வேறு நலத்திட்ட சேவைகளை தொடங்கி வைத்த பின் குரங்கம்மை குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். குரங்கம்மை பாதிப்பு அச்சம் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து வருவோருக்கு விமான நிலையங்களில் பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாகவும், விமான நிலையங்களில் விழிப்புணர்வு பதாகைகள் மற்றும் டிஜிட்டல் போர்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் டெங்கு தொடர்பாக மக்களுக்கு போதுமான அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறிய அமைச்சர், தனியார் மருத்துவமனையில் கூட டெங்கு பாதிக்கப்பட்டால் மறைக்காமல் சொல்ல வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக கூறினார். பாகிஸ்தானில் பெண் ஒருவர் தனது தலையில் சிசிடிவி கேமராவுடன் உலா வந்து பார்ப்பவர்களை வியக்க வைத்துள்ளார். பாதுகாப்பு என்ற பெயரில் அந்த பெண்ணின் தந்தை எடுத்த முடிவின் பின்னணி என்ன பார்க்கலாம். தந்தையர் பலர் தங்களது மகள்களை மகாராணியாக போற்றி புகழ்வதால் பலரும் மகுடம் சூடாத மகாராணிகள் போல உலா வருவதை பார்த்திருப்போம். ஆனால் பாகிஸ்தானில் பாசக்கார தந்தை ஒருவர் தனது மகளின் தலையில் சூடிய கிரீடத்தை பார்த்து உலகமே வியக்கும் வகையில் அமைந்துள்ளது. நாள்தோறும் சமூக வலைதளங்களில் வேடிக்கையான காட்சிகள் பலவற்றை பார்க்க முடிந்தாலும் பாகிஸ்தானில் காணப்படும் இந்த காட்சி என்னவோ வியப்புடன் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. நவீன தொழில்நுட்பம் காரணமாக 3வது கண் எனப்படும் சிசிடிவி கேமரா பல வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு உறுதுணையாக உள்ளது. கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிசிடிவி கேமரா முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் சிசிடிவியை இப்படியும் பயன்படுத்த முடியுமா என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பாகிஸ்தானில் பெண் குழந்தையின் தந்தையான ஒருவர் தனது மகளின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தியுள்ளார். அதுவும் வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் என்ற ரீதியில் அந்த பெண்ணின் தலையிலேயே 360 டிகிரி கோணத்திலும் படம் பிடிக்கும் சிசிடிவியை மாட்டியிருக்கிறார். அவரும் எந்த ஒரு சலனமும் இன்றி சிசிடிவி தலையுடனேயே உலா வருகிறார். தனது மகளுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த செயலில் அவர் இறங்கியுள்ளதாகவும் அந்த பெண்ணே கூறியுள்ளார். தனது தந்தை எது செய்தாலும் அதை முழு மனதுடன் ஏற்பேன் என்று அந்த பெண் சொல் பேச்சு கேட்கும் கிடிப்பிள்ளையாக கூறியுள்ளார். உலகமே கையடக்கத்திற்கு வந்த பின் எங்கும் சிசிடிவி, எதிலும் சிசிடிவி என மாறிய நிலையில் பாதுகாப்பு என்ற பெயரில் பெண்ணின் தலையில் சிசிடிவியை மாட்டிவிட்டதெல்லாம் கொஞ்சம் ஓவர்தான் எனவும் நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். இனி நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் தலைவர் வெள்ளையன் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நுரையீரலில் ஏற்பட்ட தொற்றுக்காக சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த போதிலும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியின் வகுப்பறைக்குள் புகுந்த நாகப்பாம்பு லாவகமாக பிடிக்கப்பட்டது. கரடிவாவியில்
உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மாணவர்கள் வந்து வகுப்பறை மேசையில் அமர்ந்தபோது வித்தியாசமான சத்தம் கேட்டது. இதனையடுத்து என்னவென்று பார்த்தபோது மேசைக்குள் பாம்பு இருப்பது தெரியவந்தது. இதனால் அலறி அடித்து வெளியே ஓடிய மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் அங்கு வந்த பாம்பு பிடி வீரர் சக்தி வடிவேல் பாம்பை பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டு விட்டார். பள்ளிக்கு அருகே உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் 100க்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைந்து மனு அளித்தனர். மாநகரசேரியில் செயல்படும் டாஸ்மாக் கடை அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு பள்ளி மற்றும் பட்டாசு தொழிற்சாலைகள் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதுடன் பள்ளி மாணவர்கள் மதுவுக்கு அடிமையாகும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து அந்த டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சுத்தி காலேஜ் இது ஸ்கூல் இருக்கு, வீடுக இருக்கு, ஆஸ்பத்திரி இருக்கு. பிள்ளைய போறது ஸ்கூல் போறேன்ட்டு கடைக்கு போயிருது. 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைலாம் வீட்டுக்காரங்க இந்த போயிட்டு வந்ததுன்னு சாரா கடைக்கு போயிருந்தாங்க. அதனால பாதிப்பு எங்களுக்கு ரொம்ப இருக்கு. ஒண்ணு அந்த கடையை எடுங்க, இல்லாட்டா வேற இடத்துல மாத்தி வைங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 3 பேரின் பணத்தை பிக் பாக்கெட் அடித்த பெண் கைது செய்யப்பட்டார். சாத்தூரைச் சேர்ந்த கனகராஜ் அரசு பேருந்தில் கோவில்பட்டிக்கு வந்தார். தூத்துக்குடி செல்வதற்காக மற்றொரு அரசு பேருந்தில் அமர்ந்தபோது அவரது கைப்பையில் இருந்த பர்ஸ் மாயமாகி இருந்தது. இதனையடுத்து சாத்தூரிலிருந்து கோவில்பட்டிக்கு வந்த பேருந்தில் தன்னுடன் பயணித்த பெண்ணை தேடி பிடித்து விசாரித்த போது அவர் பர்ஸை திருடியது உறுதியானது. இதனையடுத்து அக்கம் பக்கத்தினருடன் இணைந்து மீனாட்சி என்ற அந்த பெண்ணை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். அவரிடமிருந்து 18,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.